கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. உங்க ஊர்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ இது வந்து வெளியே எதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஈவோட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு நல்ல ஐரா பார்த்து நீங்க போடுங்க. இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம ஆபீசர் நமக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க கவர்மெண்ட்ல. நியாயமான விஷயத்துக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இப்ப எல்லா கோயிலுமே வந்துருச்சுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டாவே எல்லாம் தெரிஞ்சு போயிடும். யாரு பூசாரி, யாரு டம்மி பூசாரி, யாரு ஊன முட்டை, யாரு கோழி முட்டை, எல்லா முட்டையும் தெரிஞ்சு போயிடும். நான் வேணான்னு சொல்லி அந்த ஊரோட பேரும் கோயிலோட பேரும் நான் மென்ஷன் பண்ணல. தெரிஞ்சோ தெரியாமையோ இது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இது நடக்க வேணாம் நான் நம்புறேன். ஓப்பனா நான் சொல்றேன், நித்யானந்தா சொல்ற மாதிரி தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு கோயிலு ஒரு கோலம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஹீரோ ஆக்கிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி இதெல்லாம் வேணாங்க, ஓப்பனா நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு செயலுங்க. கோயில்ல கப்புறம் ஏத்தாம அப்புறம் என்னங்க நான் சொல்றது, இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. இதனால கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வரும். சத்தியமா சொல்றேன், இதனால கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வரும். நான் என்ன பண்ணுவேன், யாருங்கிட்ட யார்கிட்ட காட்டுவேன், கவர்மெண்ட் தான் காட்டுவேன். எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் கவர்மெண்ட் தான் காட்டுவேன். இது கண்டிப்பா நான் பெட்டிஷன் போட்டவோ இதெல்லாம் எங்கேயோ போயிடும். வேணாம், இது மாதிரி எந்த கோயிலையும் இதுக்கப்புறம் நடக்க வேணாம் நான் நம்புறேன். இது வந்து எல்லா பூசாரிங்களையும் நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்ல, கடவுளுக்கு இணையான பூசாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய கும்பிடு நான் போடுறேன். ஆனா யாருன்னே தெரியாதீங்களே ஒருத்தருக்கு நீங்க முன்னுரிமை வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியே துரத்துனிச்சான், அந்த கதையாயிரும். அதான் நான் சொல்றேன். இதை நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அன்பா நான் சொல்றேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நான் கோவமா சொல்றேன்னு ஏத்துக்கிட்டாலும் சரி, இதனால எனக்கு ஒரு லாஸுமே கிடையாதுங்க. இது வந்து என்னுடைய ஆதங்கம் மட்டும் இல்ல, இது மாதிரி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. நான் அதனாலதான் இதை நான் சொல்றேன். சோ இதெல்லாம் வேணாம். பெரிய பெரிய கோயில்ல சபரிமலை 18ஆம் படியில தங்க கவசத்தை மேலேயே 18 படியிலையும் கப்பறத்தை வச்சுதான் ஏத்துறாங்க. சோ இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. ஓப்பனா சொல்றேன், பெரியவங்க சொல்றதான், ஒரு சண்டை வந்துச்சுன்னா வாண்டடா போகாது, வந்த சண்டையும் விடாது. சேம் அதே தாங்க நானும். இருக்கிற ஒரு பிறவி கடைசி பிறவியா நல்லபடியா வாழ்ந்துட்டு நான் போயிடணும்னு நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பெரும்பாலான சிவன் கோயிலா இருக்கட்டும், சபரிமலையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில வரலாறுகளை நம்மள மாதிரி இருக்கிற பசங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வரலாறு இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ஆளுங்கிறது எங்க ஊர்ல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா எனக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்திருக்கேன். உங்களால முடிஞ்சா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னுடைய அந்த முழு காணொலியும் முழுசா பாருங்க, இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும்.